சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கடகராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கடகராசிக்கு பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர தொழில் ஜீவன கர்மாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். அதாவது 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கு செவ்வாய் அதிபதி, காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வருகிறார். கடகராசிக்கு காலபுருஷனுக்கு அஷ்டமம் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியமாக வருகிறது. புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் நேசம் பெறுவார். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானமான விருச்சிக ராசியில் நேசம் பெறுவார். பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் பூர்வீகத்தை விட்டு தொழிலுக்காக, வேலைக்காக, ஜீவனத்திற்காக வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டுக்கு செல்லும் அமைப்பு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு வந்து அஷ்டமமாக வரும்போது பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியில் போய் வேலை, தொழில், ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தை தாத்தா வழிபட்ட குலதெய்வ வழிபாடு வந்து பெரும்பாலும் கடகராசி என்பளுக்கு தடை ஏற்படும். பெரும்பாலும் வந்து குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்கள்லாம் உண்டு. விவசாயிகள், உணவு உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், அரசியல்வாதிகள் கடகராசியில் பிறந்தவர்கள் உண்டு. காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவம், அரசியலில் பெரும் பதவி வைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழிற்ஸ்தானத்திற்கு செவ்வாயே அதிபதியாக வரும்போது புண்ணியம், கர்மா இரண்டும் வந்து இவர்களே அனுபவிக்கக்கூடியவர்கள். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் காணலாம். 9 நவகரங்களில் செவ்வாய் பகவான் வந்து காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டின் அதிபதி. செவ்வாய் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி, நிலம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன், 2ல் 1 நீயா நானா அப்படின்னு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சண்டை சச்சரவு, வீர தீரம், பற்கள், எலும்பு, இரத்தத்தை குறிப்பவர், யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர், காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு, மருத்துவம், போக்குவரத்து தொழிலாளர்கள் யூனிஃபார்ம் வேலையை குறிப்பவர், விவசாயம், பூஞ்செடி, கம்பிவேலி, செம்மண் பூமி குறிப்பவர், வாக்குவாதம், எதிர்வாதம் செய்து விடாமுயற்சியுடன் வெற்றியா தோல்வியா அப்படின்னு இரண்டையும் சந்திக்கக்கூடியவர் செவ்வாய். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஒரு மனிதனுடைய உடல் வந்து கம்பீரமாக இருக்கும். எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலிலும் வெப்பத்தை கொடுப்பவர் செவ்வாய். சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல வீடு கட்டலாம். பூமி, நிலபல சொத்துக்கள் நிறையா சேரும். செவ்வாய் கெட்டுவிட்டால் உடல் ஆரோக்கியம் முதல் வீடு, நிலபல சொத்துக்கள் வரை ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். கடகராசிக்கு 11ஆவது வீட்டிலே ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை குரு செவ்வாய் கூட்டணி. கடகராசியிலே குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடியவர். அதே குரு வந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே நேசம் பெறக்கூடியவர். குரு செவ்வாய் ஒரு கட்டத்தில் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, ஏதோ பொழப்பு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கடகராசிக்கு 11ஆவது வீட்டிலே பாக்கியாதிபதி குரு பகவானும் பஞ்சமாதிபதி செவ்வாயும் கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. பூரிய சொத்துக்கள், பங்காளிகளிடம், அண்ணன் தம்பியிடம் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்குள் பாகப்பிரிவினை செய்யக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. நிலபுல சொத்து, பூமியால் யோகம் உண்டு.
11வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது நிலபல சொத்துக்கள் வாங்கலாம், தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், சேமித்த பணம் இருந்துச்சுன்னா முதலீடு நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி கடகராசிக்கு 12ஆம் இடமான விரயத்திற்கு செவ்வாய் வருகிறார். புதனுடைய வீட்டில் செவ்வாய் அமரும்போது புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை. கடகராசிக்கு பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி 12ஆம் வீட்டில் மறையும் போது உங்கள் பிள்ளைகளால் தொல்லைகள் வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு செலவுகள் கூடும். அவங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும். அல்லது கடகராசி அன்பர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வரும். தொழில் ஜீவன கர்மாதிபதி விரயத்திலே மறைந்திருக்கும் போது அடுத்த 58 நாட்கள் இப்போ செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை விடாமல் அதையே தொடருங்கள். புதியதுக்கு முயற்சி செய்யாதீங்க. இப்போ இருக்கின்ற வேலையில் சம்பளம் குறைவாக வந்தாலும் புதிய வேலை கிடைத்த பிறகு வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வை கடகராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. செவ்வாய் குரு 2 கிரகங்கள் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது புகானை பரிசுகிறார்கள். 3வது வீட்டிலே கேது வரும்போது தைரியம் வீரியத்தை குறைப்பார். தம்பி தங்கை உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் போட்டி பொறாமை பகை விரோதங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவரிடம் பெரும்பாலும் நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்ய முடியாது. ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சாலும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்மளை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு தனக்குத்தானே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் கேது. 3வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கடகராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 7ஆம் பார்வையால் கடகராசிக்கு 6ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். கடகராசி என்பர்கள் உங்கள் தேவைக்காக ஒரு சிலர் கடன் காட்சி வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய கடன் பழைய பாக்கி இருந்துச்சுன்னா ஒரு சிலர் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. வேலை மாற்றம் இடமாற்றங்களை சந்திக்கலாம். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே வழியில் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. பணம் கொடுத்தாலும் பணம் வாங்கினாலும் கொஞ்சம் அதன் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி புதன் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நவம்பர் மாதம் வரை சனி புகானால் பெரிய அளவு கடகராசின்களுக்கு தொந்தரவுகள் குறைவு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விரயச் செலவுகளும் மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்பட்ட தொந்தரவுகளும் கொஞ்சம் குறையும். சனி புகானுடைய நேர் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. யாரிடமும் எதிர்வாதம் செய்யாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பேச்சிலையும் உங்கள் வாக்குலையும் கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். பண விஷயங்களிலும் குடும்ப விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப உள் விவகாரங்களை வெளியில் மற்றவர்கள் யாரிடமும் பேசாமல் இருப்பது கடகராசி என்பர்களுக்கு நல்லது. கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் புகான் 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 58 நாட்கள் தூங்காமல் உறங்காமல் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நிலையெல்லாம் வரும். அதனால் கடகராசி என்பர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் படுத்து நன்றாக தூங்குங்கள். விரயச் செலவுகளை பெரும்பாலும் குறைத்து கொள்ளுங்கள். பெண்களை குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களை குறை சொல்லாமல் பார்த்து கொள்வது கடகராசி அன்பர்களுக்கு நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.